நம்ம பிளம்பர் சேலம் ஜேபி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மழைநீர் சேகரிப்பு ஆரஞ்சு பைப்பு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த மழை தண்ணியும் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி ஒன்று போரில் இறக்குற மாதிரி, இல்லைனா அதே தண்ணி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு எல்லாமே குழி நோண்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆரஞ்சு பைப்பு தான் வந்து போட்டிருக்கோம். பேஸ்ட்டு போட்டுவிட்டு பேஸ்ட்டில் நூல் போட்டு நல்லா இதை போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மட்டம் கட்டி ரெடி பண்ணி போட்டு மொத்தம் 150 அடி வருது. இதில் 15 இன்ச்சு வாட்டம் வச்சு 10 அடிக்கு 1 இன்ச்சு வாட்டம் கணக்கு போட்டு 5 இன்ச்சு வாட்டம் வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஒட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. பேஸ்ட்டு போட்டு ஏற்றுனதில் நல்லா சூப்பராகவே ஏறுனுது. மழை தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாகவே எல்லா பைப்பையும் சேம்பர் போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுவிட்டோம். மேலேருந்து வர மழை தண்ணி எல்லாமே சேம்பரில் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தனியாகவே செப்ரேட்டாக கேட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஏகப்பட்ட கல் 3 நாளாக இதெல்லாம் பறித்து எல்லாம் நோண்டியிருக்கோம். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த லைன் எல்லாமே இப்படி இருக்குது. இன்னொன்று செப்டி டேங்க் லைனு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 10 இன்ச்சு பைப்பு சுப்ரீம் கம்பெனி தான் எல்லாமே. இது 10 இன்ச்சு பைப். இது வந்து செப்டி டேங்க் லைன் வந்து பாதாள சாக்கடைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இது கனெக்ஷன் கொடுத்து போட்டிருக்கு. இது வந்து செம்ம மொத்தங்க இது பைப்பு. இது ஜிப்ரிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கன்சல்டிங் டேங்க் வர வால்மன் கிளாசெட்டுக்கு டெமோ காமிச்சிருக்கிறாங்க. அந்த பீஸ் தான் இது. இன்னும் இது ஃபிட் பண்ணல. இது டெமோ வச்சுருக்கோம். சும்மா வந்து வீட்டுக்காரங்க கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சும்மா டெமோவை வச்சுருக்கோம். இதான் இன்றைக்கி எடுத்து ரெடி பண்ணது. இது வால் மிக்சர் பாயிண்ட்டை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ.